ஹalleluya தேவனுக்கு ஸ்தோத்திரம். குட் மார்னிங். பொழுது விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க. 7 மணி ஆயிடுச்சு. நீங்க எங்க இருந்தோ பார்த்து கொண்டு இருக்கலாம். உங்களுக்கு இது ஈவினிங்கா இருக்கலாம், ஆஃப்டர்நூனோ ஏர்லி மார்னிங்கோ இருக்கலாம், மிட் நைட்டாக இருக்கலாம். எவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிற ஆண்டவர் யூடியூப் மூலமாக உலகத்தின் எந்த மூலையில அக்ராஸ் த குளோப் இருந்தாலும், என்ன நேரம் ஆனாலும் நீங்க கூட இந்த லைவ்ல ஜாயின் ஆகிறதுக்கு அல்லது உங்களுக்கு அனுகூலமான நேரத்துல நீங்க பார்க்கவும் தேவன் கொடுக்கிற இந்த வாய்ப்புக்காக தேவனை இவ்வளவோ துதிக்கிறோங்க. எத்தனையோ வருஷங்களா டெலிவிஷன் ப்ரோக்ராம்ஸ் கொடுக்கறோம் 6:30 7 மணி வரைக்கும் சொன்னா, அந்த டைம்ல அவங்க டியூன் பண்ணா மட்டும்தான் அவங்களால அந்த ப்ரோக்ராம் பார்க்க முடியும், இல்லைன்னா மிஸ் ஆயிடும் இல்லைங்க. ஆனா தேவன் எவ்வளவு பெரிய நன்மை செய்திருக்கிறார்னு பார்த்தா, அவருடைய வார்த்தை என்றைக்கும் நிலைத்திருக்கும். அவர் வார்த்தைக்கு அழிவில்லை. உண்மையாகவே இந்த வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்துறீங்களா? கொஞ்சம் தாமதமானாலும் முன்னுக்கோ பின்னுக்கோ தினமும் ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தையை கேட்டு ஏதோ ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டு ஒரு நடத்துதலை பெற்று, ஒரு நன்மையை பெற்று, ஒரு ஆறுதலை பெற்று, ஆவிக்குரிய விதத்துல விசுவாச விருத்தி அடைந்து முன்னுக்கு போயிட்டு இருக்கீங்களா? அப்படி இருக்க வேண்டும் என்று ஆவிக்குரிய வீரர்களா நீங்க மாறணும்னு கர்த்தரின் வருகையில் எடுக்கப்படுகிற சபையில நாம் எல்லாரும் இருக்கணும்னு அவருடைய வார்த்தையினால நம்ம அவ்வப்போது ஆயத்தப்படுத்தப்படுகிறோம். வாங்க ஒரு சிறிய ஜெபத்தோடு இன்றைய வசனத்தை தியானிப்போம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எவ்வளவு பெரிய தேவனாக எங்களுக்கு இருக்கிறீர். உம்மை அறிந்து கொண்டு உம்மாலே தெரிந்து கொள்ளப்பட்ட நாங்கள் எவ்வளவு பாக்கியவான்களப்பா. உம்மாலே நேசிக்கப்பட்ட நாங்கள் எவ்வளவு பாக்கியவான்களா இருக்கிறோமப்பா. நீர் எங்களை நேசிக்கிறீர் என்று சொல்லிக்கொண்டே நாங்கள் எங்கள் இஷ்டம் போல வாழ்கிறவர்களா இல்லாமல் உம்முடைய திட்டங்களை அறிந்து வாழ்வதற்கு உதவி செய்யும்படி கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பைபிள் தேவனுடைய வார்த்தைங்க. இதுல அநேக வாக்குத்தத்தங்கள் இருக்கு. பைபிளை எப்பவும் ஒரு கதைகளாக அந்த மனுஷங்களுக்கு அந்த சந்தர்ப்பங்கள்ல அந்த நபர்களுக்கு சொன்ன வார்த்தையானாலும், அவருடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறதுனால இன்றைக்கு கூட தேவன் உங்களோடு தெளிவாக அவருடைய வார்த்தையினாலே பேசுவாரு. அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு நீங்க வார்த்தைய வாசிங்க. வசனத்தை கேட்கும் போது உங்க இருதயத்துக்கு அதை அப்ளை பண்ணும்படிக்கு கேளுங்க. அநேகர் இன்றைக்கு எல்லாம் என்ன குறித்து தான் சொன்னாருன்னு சொல்லுவாங்களே தவிர, எனக்கு சொன்னதுல நான் திருத்திக் கொள்ள வேண்டியது என்ன, அவர் சொன்னதை எந்த மட்டும் நான் கேட்டு உணர்ந்து என்னை திருத்திக் கொள்ளுகிறேன் என்பதை புரிஞ்சுக்கிறது இல்லைங்க. அதுக்குதான் வேதம் சொல்லுகிறது, கேட்கிறவர்களாய் மாத்திரம் இல்லாமல் கேட்டதின்படி நடக்கிறவர்களாக இருக்கணும். நீங்க எப்பயாவது தேவனிடத்துல இருந்து வாக்குத்தத்தம் பெற்றீங்களா? தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் சில நேரம் நமக்கு உடனே புரியாது. தேவன் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தா அதை நிறைவேற்றுவாருங்க. அது நமக்கு புரியாவிட்டா அதை தேவனுடைய சமூகத்துல வைத்து காத்திருந்தா போதும். எத்தனை பேர் இன்றைக்கு வசனத்தை வாசிக்கும் போது, தேவன் என்னோடு பேசுங்க, என்னுடைய நிலைமைக்கு ஏற்ற சம்பந்தப்பட்ட விஷயங்களை எனக்கு தெரியப்படுத்துங்கன்னு கேக்குறீங்க? பைபிள்ல ஆகாய் என்கிற ஒரு புத்தகம் இருக்கு, தெரியுமா? பழைய ஏற்பாட்டுல வெறும் 2 அதிகாரங்கள் தான் இருக்கும். ஒரே அதிகாரம் இருக்கிற உபதியா கூட இருக்கு. அதுபோல யோவான் எழுதின 1ஆம் நிருபம், 2வது நிருபம், 3ஆம் நிருபம் கூட ஒரு அதிகாரம் தான் இருக்கும். அதுபோல இன்னொரு நிருபம் இருக்குங்க, யூதா எழுதின நிருபம் கூட ஒரு அதிகாரம் தான் இருக்கும். ஆனா நீங்க கவனிச்சா இந்த சின்ன நிருபங்கள் சின்னது நினைச்சா, ஆனா இதுல அதிகமா ஆழமான அர்த்தங்கள், தேவையான மிகவும் தேவையான விஷயங்கள் இருக்குங்க. ஆகாய் புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரம் 23வது வசனம் வாசிச்சா, செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்றார். நான் உன்னை தெரிந்து கொண்டு இருக்கிறேன். நீங்க விசுவாசத்தோடு வாசிச்சா, தேவன் உங்களோடு பேசுகிறார் என்று நம்பிக்கையோடு வாசிச்சா, இந்த வாக்குத்தத்தம் அப்படியே உங்க வாழ்க்கையில நிறைவேறுங்க.
நான் என்றால் நம்ம ஆண்டவர், உன்னை அப்படின்னா உங்க பேர் வைங்க. என்னங்க? என்னை தெரிந்து கொண்டேன். He set us apart. பாருங்க, நம்ம சில பொருட்களை பிரிக்கும்போது, இது மாம்பழ சீசன்ல சாப்பிட்டீங்களா, புளிப்பாக இனிப்பாக இருக்கும்ல. ஒரு மாம்பழ கூடைய கொண்டு வந்தாங்கன்னு வைங்க, வீட்டுல இருக்கிற வீட்டம்மா என்ன பண்ணுவாங்க, அதை பிரிப்பாங்க. இது நல்லா இருக்கு, இது உடனே சாப்பிட, இது பச்சையா இருக்கு, இது கெட்டு போயிடுச்சு, இதை தூக்கி போட்டுடலாம் என்று எடுத்து அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த நிறத்தை வச்சு எந்த பழம் நல்லா இருக்குன்னு. அந்த நல்லதை எடுத்து வச்சுப்பாங்க. இது எனக்காக என் பிள்ளைங்களுக்காகன்னு விசேஷமா எடுத்து வைப்பாங்க. அது போல தேவனாம் நம்மை எதற்கோ, நாம பழுத்தோமா, நம்ம பச்சையா இருக்கிறோமா, நம்ம கெட்டு போயிருக்கிறோமா என்று அவர் எதுவும் பார்க்காம, எனக்கு இவர்கள் மேல சில விசேஷமான திட்டங்கள் இருக்கு, நான் தெரிந்து கொண்டவங்க, நான் ஏற்பாடு செய்தவங்க, எனக்கு தேவையானவங்கன்னு. என்னங்க, எல்லாரும் தெரிந்து கொண்டவன் ஏற்படுத்தி கொண்டவன் சொல்றாங்க. அப்போ ஆண்டவர் ஆண்களை மட்டும் தெரிந்து கொள்றாரா? நாங்க உதவ மாட்டோமான்னு சகோதரிகள் கேட்காதீங்க. அவருடைய வேதத்தை நம்ம வாசிச்சா, அவர் கையினாலே பயன்படுத்தப்பட்ட பெண்கள் எத்தனையோ பேர் இருக்கிறத பாக்குறோம். அவங்க எல்லாம் பெரிய பாடகர்களாக பிரசங்கிகளாக இல்லாம இருக்கலாம், ஆனா தேவனுடைய வேலையில கீ பொசிஷன்ஸ்ல தேவனுடைய அன்பை, அவருடைய வசனத்தை அநேகருக்கு கொண்டு சேர்ப்பதற்கு, அவங்க பிள்ளைகளை தேவ பயத்துல வளர்க்க, அவங்க கணவருக்கு பின்னாடி இருந்து உற்சாகப்படுத்த எத்தனையோ பெண்கள் பயன்படுத்தப்பட்டாங்க, புகழப்பட்டாங்க. நீங்க எபிரேயருக்கு எழுதின 11வது அதிகாரத்தை வாசிச்சா, சாராள் அநேகருக்கு தாயா இருக்கிறாங்க. அதனால ஒவ்வொருவரையும் உங்க பலவீனங்களினால அல்ல, உங்க தகுதிகளை வைத்து இல்ல, எந்த திட்டத்துக்காக நம்மை தெரிந்து கொண்டாரோ ஏற்படுத்தி கொண்டாரோ நமக்கு தெரியாது. ஆனா அவருடைய பார்வையில நாம இருக்கிறோம் என்பதை நினைவு கூர்ந்தா, நாம அனாவசியமான ஆங்ஸைட்டி, பதட்டப்படுகிறவங்களா இருக்க மாட்டோம். என் வருங்காலம் என்னவாகிடும், என் பிள்ளைங்க என்ன ஆவாங்க, என் குடும்பத்துக்கு என்ன ஆயிடும், என் வாழ்க்கை என்ன ஆயிடுமோ. இன்றைக்கு ஒவ்வொருவனையும் இதே யோசனை தான் பிடிச்சு சீரழிக்குதுங்க. எனக்கு வயசாயிடுச்சுன்னா என்னை யாரு பார்த்து கொள்ளுவாங்க, என் பிள்ளைங்க இப்பவே என்ன பார்க்க மாட்டாங்களே, என் மனைவி இன்றைக்கே எனக்கு உதவி செய்ய மாட்டாங்க, நாளைக்கு எனக்கு கை கால் இல்லைன்னா என்னை பார்த்துப்பாங்களா, என் கூட இருப்பாங்களா, என் கணவர் இப்பவே நான் இவ்வளவு உதவி செய்யும் போதே என்னை அலட்சியப்படுத்துகிறாரு, நாளைக்கு எனக்கு ஏதாவது ஆயிட்டா என் கணவன் என்னை விட்டுருவாரா, என்னை தள்ளி விட்டுருவாரா என்று எத்தனை அனாவசியமான யோசனைகள் வருதில்ல. மனுஷரை நம்பி இருந்தா இப்படிப்பட்ட யோசனை தான் வரும். மனுஷங்க எல்லாரும் கைவிட்டாலும் என் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவாரு, என் ஆண்டவர் என்னை விட மாட்டாரு, என்னை கைவிட மாட்டாரு. உலகமெல்லாம் எனக்கு எதிராக திரும்பினாலும் என் ஆண்டவர் என் பட்சத்துல இருந்தா போதும், அல்லது நான் தேவனுடைய பட்சத்துல இருந்தா அது போதும் என்ற விசுவாசம் நமக்கு வேணுங்க. நான் உன்னை தெரிந்து கொண்டேன்னு தெளிவா தேவன் சொல்றாரு. இந்த வசனத்தை யாரு வாசிச்சாலும் அவங்களோட தெளிவா சொல்றாருங்க, விசேஷமா சொல்றாரு, திருப்பி திருப்பி சொல்றாரு. ஒரே நேரத்துல நம்ம எல்லாரும் ஜெபித்தாலும் அதை கேட்கக்கூடிய பெரிய தேவன் அவர். ஒரே நேரத்துல நம் எல்லாருடைய ஜெபத்துக்கும் பதில தரக்கூடியவர். அவ்வளவு பெரிய தேவன் அவர். மனுஷங்க ஒருத்தட்ட பேசினா இன்னொருத்தட்ட பேச முடியாது, ஒன்னு கேட்டுட்டு இருந்தா இன்னொன்னு காதுல கேட்காது. ஆனா தேவன், வானம் என்னுடையது, பூமி என்னுடையது, அதில் இருக்கும் எல்லாமே என்னுடையது, இந்த உலகத்தின் ஜனங்கள்லாம் தராசுல தூசிய போல இருக்கிறாங்க என்று தேவனுடைய வசனம் சொல்லுதுங்க. அவர் தன் உள்ளங்கையினால அந்த கடல் மணலை அளக்கக்கூடியவர். ஓ, அற்புதமான பெயர்களை வைத்து அவர் நட்சத்திரங்களை அழைக்கிறவர் அவர். அவ்வளவு பெரிய தேவனிடத்துல நீங்க நிஜமா விசுவாசிச்சா உங்களுக்கு கலக்கம் இல்லைங்க, உங்களுக்கு பயம் இல்லை. அவர் வார்த்தைய நம்புவோம். நான் உன்னை தெரிந்து கொண்டேன், உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். என்ன சொல்றாரு? உன்னை
முத்திரை மோதிரமாக வைப்பேன். முத்திரை மோதிரம்னா தெரியுமாங்க? சீல். ராஜாவுக்கு ஒரு மோதிரம் இருக்கும் எப்பவுமே. அந்த ராஜாவின் கையில தான் இருக்கும் எப்பவுமே. அதை ராஜா அந்த டாக்குமெண்ட்ஸுக்கு மேலாக ஆர்டர்ஸ் ப்ரிப்பேர் பண்ண பிறகு அதன் மேல முத்திரை போடுவாரு. நம்ம ரப்பர் ஸ்டாம்ப்ஸ் போடுறோம்ல, அந்த மாதிரி. அவர் சீல் போட்டாருன்னா அது அதிகாரமுள்ள பேப்பர் ஆயிடும். எழுதப்பட்டது அது ராஜாவின் கட்டளை ஆகும். எழுதப்பட்ட அந்த ஒப்பந்தம் அது ராஜா ஒத்துக்கொண்டதாக இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, அவர் தெரிந்து கொண்டவர்களை, அவரை நேசிப்பவர்களை, அவரை போல நடந்து கொள்றவங்களை முத்திரை மோதிரமா செய்வார். ஐ வில் மேக் யூ அ சீல். அப்படின்னா உங்களுக்கு இயேசுவின் நாமத்துல அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. உங்களுக்கு எவ்வளவு பெரிய தேவன்ல. மத்தேயுவின் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அவர் 12 சீஷரையும் அழைத்து பல விதமான நோய்களை குணப்படுத்துவதற்கும் பேய்களை துரத்துவதற்கும் அசுத்தாவிகளை துரத்துவதற்கும் அவர் அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். அதிகாரம், பவர் இருந்தா பாருங்க இன்றைக்கு உலகத்தில் எப்படி மிஸ்யூஸ் பண்றாங்கன்னு. இந்த உலகத்தின் தலைவர்கள் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. எனக்கு தெரியாமல் ஒன்று நடக்காதுன்னாரு. எல்லா அதிகாரமும் எனக்கு உண்டாயிருக்கு என்று சொன்ன ஆண்டவருடைய சித்தம் இல்லாம யாரும் எந்த அதிகாரத்துக்கும் வர முடியாது. நம்ம ஜெபிக்கணும் தேசத்துக்காக. உலகத்தில் இருக்கிற அதிகாரிகளுக்கு கொடுக்கிற அதிகாரம் கொஞ்சம் தாங்க. ஆனா ஆண்டவரின் பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கிற அதிகாரம் எவ்வளவு பெரியதுங்க. கற்பனைக்கு அப்பாற்பட்டது. நோய்களை குணப்படுத்துவதற்கு, பேய்களை துரத்துவதற்கு அதிகாரம் கொடுக்கிறேன். சபையே, இன்றைக்கு வெள்ளிக்கிழமைங்க உபவாச ஜபங்கள் சபையில நடக்கணும். உங்களுடைய சபைகள்ல வெள்ளிக்கிழமையோ சனிக்கிழமையோ எந்த நாள் உபவாச ஜபம் இருக்கோ அன்னைக்கு ஜாயின் ஆகுங்க. ஒருவேளை நீங்க இருக்கிற இடத்துல உபவாச ஜபங்கள் இல்லாவிட்டா நீங்க உபவாசம் இருந்து ஜெபிக்கலாம். நீங்க எங்களோடு சேர்ந்தும் ஜெபிக்கலாம். ஒவ்வொரு வெள்ளியும் கல்வாரி சர்ச்ல நடக்கிற உபவாச கூட்டத்தை நாங்க உங்களுக்கு லைவ் கொடுக்கிறோம். நீங்க கூட சேர்ந்து ஜெபிங்க. சபை ஜெபித்தா அற்புதங்கள் நடக்குங்க. தேவன் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு, பிசாசுகளை துரத்துவதற்கு. ஒருமுறை பாருங்க, மத்தேயுவின் சுவிசேஷம் 16ஆவது அதிகாரம் 19ஆவது வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார் இயேசு கிறிஸ்து. பரலோகத்தின் சாவியை உங்ககிட்ட கொடுக்கிறேன். இன்றைக்கு திறவுகோல்னா நம்ம கையில எதுவும் கோல்கள் கிடையாது. லாக் நம்பர் என்னங்க, இன்றைக்கு அநேகர் அவங்களுடைய செல்போனை லாக் பண்ணி வைக்கிறாங்க. அந்த லாக் தெரியாம உங்களால ஓபன் பண்ண முடியாது. ஐடி இல்லாம உள்ள போக முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, பரலோகத்தின் அதிகாரத்தை, பரலோகத்தை ஓபன் பண்ணக்கூடிய, க்ளோஸ் பண்ணக்கூடிய, பாதாளத்தை திறக்கக்கூடிய, மூடக்கூடிய அதிகாரத்தை உனக்கு கொடுக்கிறேன். என்ன அந்த அதிகாரம்? என்ன அந்த திறவுகோல்? எனக்கு தெரிந்த வரைக்கும் அந்த திறவுகோல் ஜபம். 2 பேர் 3 பேர் ஒருமனப்பட்டு பூமியில எதை கட்டுவார்களோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். எதை கட்டவிழ்ப்பார்களோ அது பரலோகத்திலே அவிழ்க்கப்படும். சபையே, உங்களுக்கு தேவன் அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. சூழ்நிலைகளை பார்த்து நீங்க பயப்படுவது அல்ல. உங்க ஜப வல்லமையை பார்த்து சுற்றி இருக்கிறவங்க பயப்படும்படிக்க, தேவனுக்கு கீழ்ப்படியும்படி தேவன் தம்முடைய காரியங்களை செய்வார். அதுக்குதான் உபவாச ஜபம். பரலோகத்தின் கதவுகளை திறக்கும், நரகத்தின் கதவுகளை மூடி போடும். நரகத்துக்கு போகிற ஆத்துமாக்களை
பரலோகத்துக்கு அனுப்பக்கூடிய மனஸ்தாபத்தின் ஆவியை தேவன் ஊற்றுவாருங்க. அசுத்த ஆவிகள் கட்டப்படும்படிக்கு, பரிசுத்த ஆவியானவரின் காரியங்கள் இன்னும் அதிகமாக உலகத்துல நடக்கும்படிக்கு நாம் எல்லோரும் தேவனுடைய கைகளில் பயன்படுகிற பாத்திரமா, அவருடைய முத்திரை மோதிரமாக அவர் கொடுக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு அதை பின்பற்றும்படிக்கு சபையாக ஜெபிப்போம். ஜெபத்தின் மூலம் அற்புத ஆச்சரிய காரியங்களை அனுபவிப்போம். ஜெபம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுடைய ஜெப குறைவே எங்களை பலவீனர் ஆக்குகிறது என்று நீர் கொடுக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தாமல் அலட்சியப்படுத்தி நஷ்டம் போகாதபடிக்கு நாசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சுகங்கள், அற்புத ஆச்சரிய காரியங்கள் இந்த கடைசி நாட்களில் நடக்கும்படியாக, பிசாசின் காரியங்கள் அழிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவரின் காரியங்கள் உலகமெல்லாம் நடக்கும்படிக்கு ஐயா உங்க ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. இந்த லைவ்ல பார்க்கிற யார் யாரை நீர் தெரிந்து கொண்டீரோ, எந்தெந்த காரியங்களுக்காக தெரிந்து கொண்டிருக்கிறீரோ, அந்த திட்டங்கள் எங்கள் பேரிலே நிறைவேற்றிக் கொள்ளும்படிக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்கும் பாரங்களுக்கும் நீங்க எங்களுக்கு 8939801234 என்னும் கீழ்காணும் நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் வாட்ஸ்அப் பண்ணுங்க. நாங்க உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபிங்க. தேவன் அற்புத ஆச்சரிய காரியங்களை ஜெபத்தின் மூலமா இந்த கடைசி நாட்களை செய்ய அவளோடு இருக்கிறாரு. அவரிடத்துல விசுவாசத்தை வைப்போம், அவரை நோக்கி ஜெபிப்போம், அவர் கொடுக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி பிசாசை எதிர்ப்போம். டாக்டர் ஜே பால் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க விவரங்களை கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா டாக்டர் ஜே பால் யூடியூப் சேனலை இன்றைக்கே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தருக்கு சித்தமா இருந்தா நாளைக்கு இதே நேரத்தில் அனுதின தியான நிகழ்ச்சியில கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவருக்கும் துணையாக இருப்பதாக. ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். என்னோடு பேசும் தெய்வம் நீ, இன்றும் என்னோடு பேசிடும். வார்த்தை ஜீவன் உள்ளது, இன்றே என் வாழ்வை மாற்றிடும். அனுதின தியானம்